ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடக்கும் அபிஷேகத்திற்கு பால், தயிர், நெய், தேன் போன்ற உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதற்கு பிறகு சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். முக்கியமாக அன்றைய தினம் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ பூஜைகள் வழிபாடுகள் நிறைவடைந்த பிறகு நந்தியின் காதில் உங்கள் வேண்டுதலை 3 முறை சொல்லுங்கள். இப்படி செய்வதால் தொழில், வேலை, வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தடைகள், கர்ம வினைகள் ஆகியவை நீங்கும். ராஜயோகத்தின் முழு பலனையும் அடைய முடியும். குடும்பத்தில் தொடர்ந்து சண்டை சச்சரவுகள், தொழில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது, திருமணம் ஆகியவற்றில் தடை, நாகதோஷம், செவ்வாய் தோஷம், குழந்தையின்மை ஆகிய பிரச்சனைகளால் சிக்கி தவிப்பவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுவதால் அவற்றிலிருந்து விடுபட முடியும். செவ்வாய்க்கிழமையில் வரும் கார்த்திகை பிரதோஷமன்று முழு உபவாசம் இருந்து வழிபடலாம். முடியாதவர்கள் பால், பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் பிரதோஷ பூஜைகளை கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும். பிரதோஷமூர்த்தி ரிஷப வாகனத்தில் கோவிலை வலம் வந்த பிறகு சிவனையும் நந்தி தேவரையும் வழிபட்ட பிறகு அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி செய்வதால் சிவபெருமானின் அருளால் அது நிறைவேறும் என்பது நம்பிக்கை. நன்றி. வாழ்க வளமுடன்.